இது ஒரு நாலு கூட்டத்தில் ஒரு கூட்டம் மாதிரி அல்ல. இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமானது என்ற காரணத்தினால்தான் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம அப்துல்லா எம்பி அவர்கள், அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அங்கே வருகை பதிவு கேள்வி பதில் யார் ஒழுங்காக கேட்குறாங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயம், விவாதங்களில் பங்கேற்பது என்பது சம்பந்தமாக அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்விலே மாநிலங்களவையில் முன்னோடியான எம்பிக்களில் ஒருவராக திகழக்கூடியவர்கள் மரியாதைக்கு நம்முடைய அப்துல்லா எம்பி அவர்கள். உண்மையானவர்களை, பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒவ்வொரு தடவை பேசி முடிக்கும் பொழுதும் கூட நான் பல தடவை மகிழ்ந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை குறித்த தாங்கள் பேசியது மிக அவசியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு நேர்த்தியாக தாங்கள் பேசினீர் என்று அவர்களுக்கு நான் பரிமாற்றம் சொல்லியிருந்தேன். அவர்களோடு நான் தாய்லாந்திலே, அங்கே தமிழ் சங்கம் தாய்லாந்திலே ஆண்டு விழாவை 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய நேரத்தில், அந்த தமிழ் சங்கத்திற்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் நான் மரியாதைக்குரிய நம்முடைய எம்பி அப்துல்லான் அவர்களோடு சகோதரர் கோபிநாத் அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொண்டோம். எனவே மிகப்பெரிய கல்வியாளரான அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்கே வந்தீங்க, வேற எங்கேயா வந்துட்டு இங்கே வரீங்களான்னு கேட்டேன். இல்லை அதற்கு இந்த கூட்டத்தில் கேட்பாளனாக நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய தரத்தை உணர்ந்து, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, அதனால் அவர்கள் வருகை நானும் வரவேற்கிறேன். அல்லாஹ் அவங்க பேசுகிறதுக்கு முன்னால், மரியாதைக்குரிய 2 பெரும் ஜாம்பான்கள் பேசுகிறதுக்கு முன்னாலே சில நிமிடங்கள் மரியாதைக்கு நம்முடைய அப்துல்லான் அவர்கள் பேசுமாறு உங்கள் சார்பாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மன்கள் என்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர், எனது மிகுந்த மரியாதைக்குரிய ஹசரத் காஜா மைதுனுதீன் பாகவி அவர்களே, நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையாற்றிய பாசத்திற்குரிய மௌலானா டாக்டர் அன்வர் பாஷா ஹசரத் அவர்களே, கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஊரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமூகத்தில் ஒரு நடமாடும் வரலாற்று பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராஜா முகமது அவர்களே, இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டினுடைய அடையாளமாக இந்த மாநிலம் எங்கும் சென்று பேசி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, மற்றும் மேடையிலே இருக்கக்கூடிய பெரியோர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹசரத் அவர்கள் சொன்னதை போல நான் இங்கே கருத்தரங்கிலே பங்கேற்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் வந்தேனே தவிர பேச்சாளராக நான் இங்கே வரவில்லை. இருப்பினும் ஹசரத் கேட்டுக்கொண்ட காரணத்தால் ஓரிரு விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். மரியாதைக்குரிய நம்முடைய ஹசரத் டாக்டர் அன்வர் பாஷா ஹசரத் அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அந்த பாசிச சக்திகள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கான முன் தயாரிப்பில் முன்பே இறங்கி விடுவார்கள். அவர்கள் எதையும் ஒரே நாளில் செய்வது அல்ல. முதல்ல இதை நம்ம மனசில் வாங்கிக்கணும். ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுது, அவங்களுடைய செயல் திட்டம் என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது முதல்ல நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான பெர்செப்ஷன், அதாவது கருத்துருவாக்கத்தை முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பல்வேறு வழிகளில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அரசினுடைய இடங்களை பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இனிமேல் பெருசாக இடம் இல்லை. தனியார்கிட்ட போய் எடுக்க போனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சரி, அடுத்து எங்கே கை வைக்கலான்னு பார்த்தா அதிகப்படியான லேண்ட் பேங்க் இருக்கிற இடம் வக்ஃபு. இஸ்லாமியர்கள்ட்ட கொத்தா லேண்ட் பேங்க் இருக்குது. எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எடுத்து அம்பானிக்கோ அதானிக்கோ யாருக்கோ கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இதுதான் அவர்களுடைய நோக்கம். இதை செய்யணும்னு முடிவு பண்ண உடனே இவங்க ஒரே நாளில் சட்டமாக நாடாளுமன்றத்தில் இவங்க கொண்டு வரவே இல்லை. ஏன்னா ஏன் கொண்டு வரலைங்கிற காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கு இந்த நாட்டில் ஹிந்து பெருமக்கள் அதிகமாக இருந்தாலும் கூட சகோதர சமுதாயத்தை சேர்ந்த
பெருமக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 25-28% பேர் தான் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள். அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கால்வாசி மாற்று மத சகோதரர்கள் அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவை போல நம்மிடத்திலே தான் இருக்கின்றார்கள். அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை செய்ய போறேன்னா முக்காவாசி எதிர்ப்பு எங்கேருந்து வரும்னா அங்கேருந்து தான் வரும். அவர்களிடம் இருந்து தான் அந்த எதிர்ப்பு வரும். நம்மகிட்டேருந்து வர்ற குரலை விட அந்த குரல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல அவங்க மனசில் வக்ஃபுங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிறத அவங்ககிட்ட உருவாக்கணும். இதை ஒரே நாளில் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இவங்க முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது நம்ம 2024 தான். கிட்டத்தட்ட 2018 இவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமமே வக்ஃபு சொந்தம்னு சொல்லிருச்சு. அங்கே ஒரு 500 வருஷ கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடம் எப்படி வக்ஃபோட இடமா இருக்கும்? அப்போ வக்ஃபு வாரியாக நினச்சிச்சுன்னா எந்த ஒரு இடத்தையும் தங்களுடைய இடம்னு சொல்லிக்குவாங்க. இஸ்லாமியர்கள் நினைத்தால் இந்தியாவில் எந்த ஒரு இடத்தையும் தங்களுடைய இடம்னு சொல்லிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை முதல்ல உருவாக்குறாங்க. அது எப்படி நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். அந்த இடம் வக்ஃபு செய்யப்பட்டிருந்தாலும் அது இனாம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடின் கீழே வருது. அது ஒரு பெரிய செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லை, அவங்க 2 பேருக்கு நேரம் கொடுக்கணும். அப்போ அந்த இனாம் செட்டில்மெண்ட் வகைப்பாடில் வந்த இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1952 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அப்போ யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. இனாம் செட்டில்மெண்ட் வகைப்பாடில் வந்த இடங்கள் அது அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, வக்ஃபுக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, யாருக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, அதை பட்டா போட்டு அரசாங்கமே கொடுத்தாச்சு. அந்த அடிப்படையில் திருச்சேரையில் அன்றைக்கு குடியிருந்தவர்களுக்கு அன்றைக்கே பட்டா போட்டு அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இது மேனுவலாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் மேனுவல்லேருந்து நம்ம டிஜிட்டலாக மாறுறோம். நம்ம டிஜிட்டலாக மாறும்போது, அதாவது இனாம் செட்டில்மெண்ட்டுக்கு முந்தைய காலத்தில் என்னென்னா ஒரு சர்வே நம்பராக இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில் இப்போ இந்த கல்லூரி இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் ஒரு சர்வே நம்பரில் இருக்கும். சப்டிவிஷனில் தான் இந்த கல்லூரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலுக்கு மாற்றையில் அங்கே உட்காந்துருந்த ஒரு ஆள் சப்டிவிஷன் கொடுக்காம மொத்தமாக ஒரே ஒரு சர்வே நம்பரில் அந்த கிராமத்தை போட்டு ரெக்கார்டில் ஏற்றி விட்டுறாங்க. உட்காந்துருந்தவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், இல்லைனா ஆர்எஸ்எஸ்க்கு துணை போனவன், காசை வாங்கிட்டு செஞ்சானா உண்மையிலே அவன் ஆர்எஸ்எஸ்காரனா, அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டதுக்கப்புறம் டிஜிட்டலாக பத்திரம் பண்ண போகல, அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பத்திரம் பண்ண போகையில் திருச்சேரையில் நம்ம டாக்டரோட இடம் அசரத்துக்கு விற்கிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது வக்ஃபோட இடமா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க பத்திரப்பதிவுத்துறை, இந்த மாதிரி உங்களோட இடம்னு எங்களுக்கு வருது, இது உங்கள் இடமா அப்படின்னு வக்ஃபிட்ட போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அசரத்துக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் சொல்கிறாங்க. வக்ஃபு என்ன சொல்லுது, நாங்கள் இதை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா அது 200-300 வருஷத்துக்கு உள்ளது, எங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கன்னு கேட்குது. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதை சொன்னது யார்? வக்ஃபுக்கு சொந்தமான இடம்னு சொன்னது என்னமோ அரசாங்கம் தான். அரசாங்கம் பத்திரப்பதிவுத்துறை தான் சொன்னிச்சு, வக்ஃபு போய் சொல்லலை இது என் இடம்னு. ஒரு டைம் கூட சரி பார்த்துட்டு சொல்கிறேன்னா வக்ஃபு சொன்னிச்சு. அதுக்குள்ளே இவ்வளவு கலவரத்தையும் முடித்தாங்க. இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய செய்தியாகுது. பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க. இதே மாதிரி அடுத்த மாநிலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்த வக்ஃபு இடத்த கோவில் இடத்த வக்ஃபுன்னு சொல்லுது, பொதுமக்கள் இடத்த வக்ஃபுன்னு சொல்லுதுன்னு. அப்போ சராசரி இந்து மனசில் என்ன வருதுன்னா, வக்ஃபோடுங்கிறது நில ஆக்கிரமிப்பு அமைப்பு, அவன் யார் வீட்டையாவது வேணும்னா எடுத்துக்குவான். இப்போ இந்த பொது புத்தி வந்துருச்சா, உருவாக்கிட்டாங்களா? இதை உருவாக்கி 7 வருஷம் கழிச்சு தான் சட்டமே கொண்டு வராங்க. சட்டம் கொண்டு வரையில் இதை உணர்ந்த கஜேந்திர பாபு மாதிரி ஒரு சில பேர் தான் அது தப்புன்னு சொல்லி பேசுகிறாங்களே ஒழிய, ஒரு சராசரி இந்து சகோதரர் மனசில் என்ன ஆகி போச்சுன்னா, வக்ஃபு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி அதை சரி பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பொது புத்தி, அவங்க உருவாக்கி வைத்த பொது புத்தி. அதுக்கப்புறம் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, நாட்டில் இத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தான். அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ வக்ஃபு சட்டத்தை பார்த்தே நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது உங்களுக்குலாம். அவன் வச்சிருந்த ஒரிஜினல் டிராஃப்ட், அதாவது கிட்டத்தட்ட 50-60% நாங்கள் அங்கேயே முடிச்சு விட்டோம். மிச்சம் வந்தது தான் இது, எங்களால் தடுக்க முடியாமல் வந்தது தான் இது. அதெல்லாம் பார்த்த உடனே மௌத்தா போயிடும். அட்டாக்கெலாம் முன்னாடி பார்த்த உடனே மௌத்தா போயிடும். அவ்வளவு. அதனால தான் இன்றைக்கு வரலாற்று வன்மங்கள்னு இந்த தலைப்பை பார்த்தே எனக்கு அதனால தான் பிடிச்சிச்சு. வன்மம், வேற ஒன்றுமே இல்லை, வன்மம். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு, அது ஒரு மசோதா ஓட்டெடுப்புக்கு அது நிறைவேறி போயிடும். அங்கே விவாதிக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. இதுக்கு முன்னாடி குழுக்கள் இருக்கும், நிலைக்குழுக்கள் இருக்கும், அங்கங்கே நிலைக்குழுக்கள் இருக்கும். அதில் கவனமாக இருந்து
இவன் என்னென்ன மாதிரி திருட்டுத்தனத்தை கொண்டு வரான், 10 வருஷம் கழிச்சு பின்னாடி பண்ண போகிறதுக்காக தான் இப்போவே இதை செய்ய போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அங்கே தடுத்தா மட்டும்தான் முடியும். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதாச்சார அடிப்படையில் நம்ம அங்கே இல்லை. நம்ம ஒரு 40 MP இருக்கணும்னா இருக்கிறதே ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். இந்த 10 பேர்னாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட முடியுமானா அதுலேயும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலவுக்குன்னு ஆகிப்போச்சு. அப்போ திறமையான ஒருத்தர் போகிறத விட யாரால் செலவு பண்ண முடியுமோ அவர் தான் போகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அப்போ அந்த 10 பேரில் எல்லாருனாலையும் புரிஞ்சுட்டு செயல்பட முடியுமானா எல்லாருனாலையும் முடியாது. யாரோ ஓரிருவர்னால தான் அதையும் புரிஞ்சுக்கிட்டு இவன் பின்னாடி செய்ய போகிறதுக்கு தான் இவன் இப்போ இங்கே வைக்கிறான் அப்படின்னு சொல்லி முளையிலேயே கிண்ணக்கூடிய ஒரு சிலராலையும் தான் முடியுது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஓட்டை திருடுறாங்க, ஓட்டை திருடி தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் அள்ளி போடுறாரு. திரும்பவும் சொல்கிறேன், இதை அவன் செய்ய ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தல் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா பீரியாடிக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க, யார் யார் இருக்கீங்கன்னு கேட்பாங்க, இறந்து போனவங்களை அழிச்சுக்குவாங்க, புதுசாக யாராவது 18 வயசானால் சேர்த்துக்குவாங்க, வாடகை வீட்டில் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள நீக்கிக்குவாங்க, புதுசாக வாடகைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள சேர்ப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதில் என்னென்ன திருட்டுத்தனம் நடக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி தூக்கி போட்டார். தனக்கு சாதகமான இடத்துல தவறான வாக்காளர் இருந்தால் கூட அவங்கள நீக்க மாட்டாங்க. தனக்கு பாதகமான இடத்துல ஒரு சரியான வாக்காளராக இருந்தாலும் சின்ன சின்ன தப்பை காரணம் காட்டி அவனை நீக்கி விட்டு போயிடுவாங்க. உன்ட்ட ஆதார் இல்லை அதனால நீ வாக்கில் கிடையாது. அப்போ 2014 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆதாரை கட்டாயமாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் பாப்புலேஷன் ரெக்கார்டு NPR அதான் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த ரெக்கார்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் தான் ரெக்கார்டில் இருப்பார். பிரின்சன் நம்பர்லாம் அதில் இருக்காது, ஏன்னா அவர் வேண்டப்படாதவர். சரியா? அஜரத் பேர் இருக்குது, அது வேண்டப்படாது. அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாட்டில் எல்லார்ட்டையும் ஆதார் இருக்கானா கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு சில மாநிலங்களில் இருக்குது. இன்னும் ஒடிசாலேயோ இல்லை பீகாரெலாம் போய்ட்டு அறவே இருக்காது. இப்போ அங்கே பிஜேபிக்கு எதிராக வாக்கு இருக்கக்கூடிய பகுதினா அவன்கிட்ட போய் ஆதார் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, வாக்குலேருந்து நீக்கி விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டாக கேட்குறது. இது எதுக்குன்னா ஆதாரம் 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்று, இதை மனசில் வச்சுக்கோங்க. 2019 CAA கொண்டு வர்றாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டா இடம் இல்லை, இல்லைனா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லைனா நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு 2ஆம் தர குடிமக்களாக இதை நம்மளை குறி வச்சு கொண்டு வந்தது. நம்மளை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மாற்று மத சகோதரரை, சுருக்கமாக சொல்கிறதுனா அண்ணன் கஜேந்திர பாபு அண்ணனை நாளைக்கே இந்தியர் இல்லைன்னு அறிவிச்சிடலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, சிலோன்லேருந்து வந்த அகதியாக வந்தவங்களுக்கு இது பொருந்தாதுன்ட்டாங்க. இங்கே எந்த காலத்துலையும் குடிமகனாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கஜேந்திர பாபு அண்ணங்கிட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருந்ததுக்கு ஏதோ ஒரு லேண்ட் ரெக்கார்டு வேணும், இல்லைனா வேறு ஏதாவது ரெக்கார்டு வேணும். கண்டிப்பாக அண்ணன்ட்ட இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அப்போ நான் அவரை என்ன சொல்லலாம், நீங்கள் சிலோன்லேருந்து வந்த அகதின்னு அவரை நீங்கள் இந்தியரே இல்லைன்னு சொல்லி விட்டுறலாம். சரியா? முடிஞ்சு போச்சா? இந்தியரே இல்லைங்க, அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவு, உனக்கு எதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு? அங்கே ஒரு ஆப்பை வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் 2023 பிறப்பு இறப்பு சான்றிதழ்ங்கிறது நம்ம கீழே இருந்தது, மாநில அரசின் கீழே இருந்ததை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசின் கீழே கொண்டு போகிறாங்க. அப்போ யார் யார் பிறந்திருக்காங்க, யார் யார் இறந்துருக்காங்கிற லிஸ்ட் இப்போ யார்கிட்ட, ஆனால் இப்படி திருப்புங்க, அங்கே இருங்க, இருந்த மாதிரியே வைங்க. அப்போ லிஸ்ட் யாருக்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுக்குது. அதே 2023 தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி 3 பேர் தான் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க, தேர்தல் ஆணையரை. அதை 2023 மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்கன்னா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இன்னொரு மூத்த அமைச்சர், அமைச்சரவையில் இருக்க இன்னொரு மூத்த அமைச்சர். அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து யாருங்கிறத தேர்ந்தெடுத்துக்குவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பார்த்துட்டு வேணா வரலாம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாட்டில் மற்றவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் முன்னாடி தெரியும், அவ்வளவுதானே தவிர அவருக்கு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கமிஷனர்கிட்ட தான் இந்த திருட்டுத்தனத்தை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளோ திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு பேக்கப் ஒர்க்கு 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இது ஒரு நாளில் செய்கிறது இல்லை. அதை தான் அசரத் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நான் வந்ததன் மிக முக்கியமான நோக்கம், நான் அதையும் வெளிப்படையாகவே நான் பேசிடுறேன். மிக மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். ஒத்துமையாக இருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. 10 பேர் இருந்தால் 11 இயக்கம். இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு
நான் விடைபெற விரும்புகின்றேன். ஒரு அசரத்துக்கு கீழே இந்த சமுதாயம் ஒருங்கப்பட்டப்போ தான் பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த அசரத்துன்னு சொல்கிறது நபிகள் நாயகம், உலகின் அசரத்து. சரிங்களா? ஒரு அசரத்தின் கீழே விடுதலை போகிற ஒருங்கிணைச்சப்போ ஒரு நாட்டுக்கு வெளியே விடுதலை கிடச்சிச்சு. உமர் முக்தார் லிபியா. அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை பெரும்பாலும் ஜமாத்துல் இல்லாமல் கையில் எடுத்துக்கலாம். அவங்க மேலேயும் தவறு இருக்குது. ஏதோ தொழுகை வச்சோம் ஓதணுன்றது அடுத்தோடு இப்போ தான் கருத்தரங்கம் நடத்துறதுக்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிருக்கும். அந்த இடத்த நீங்கள் விட்டதுனால 10 பேர் என்னோட சேர்த்து 11 பேராக உட்காந்துருக்கோம். எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்திற்கு நான் சொல்கிறதே அதுதான், சமுதாய இயக்கங்களுக்கு சொல்கிறதே அதுதான். ஜமாத்துல் உலமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள பொதுவாக ஒரு முடிவெடுக்க வச்சு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சா தவிர இதை ஒருங்குபடுத்துறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரில, என் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரில. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவனாக வந்தேன். இதை முன்னெடுத்த ஜமாத்துல் உலமா தலைவர் காசாமுதீன் ஹசரத் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்வர் பாஷா ஹசரத் உள்ளிட்ட ஹசரத் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இதே போல தொடர்ந்து பொதுத்தளத்திலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆவலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நேரடியாக அவர்களை அழைக்கவில்லை. எனக்கே ஆச்சரியம். வந்து பார்த்ததுக்கு பின்னால் தான், ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அவங்கள பார்த்தோம். அவர்கள் இந்த தலைப்பை பார்த்துட்டு ஜமாத்துல் நடத்துதுங்கிறதுனால அவங்களாம் வந்திருக்குன்னு சொன்னது இன்னும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதுபோன்ற ஒரு தேடல் நிறைந்த நிலைகள் தான் சமுதாயத்தை வெற்றிக்கு அழைத்து செல்லும். ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லில் எவ்வளோ வேலை செஞ்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பற்றி A to Z அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு சிறந்த மேலவை எம்பியாக இருந்து ஒரு கட்டத்தில் மேலவையை நடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அது அவர்களுக்கு கொடுத்த பெருமை. இஹ்லாஸான ஒரு நல்ல சிந்தனை உள்ள மிகச்சிறந்த ஒரு மனிதர். இந்த சமுதாயத்திற்காக, இந்த நாட்டின் நன்மைக்காக, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய அமைதியான வாழ்விற்காக தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர். அவர்கள் வந்து இங்கு சிறிய அழகிய உரை நிகழ்த்தியதற்காக ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர்களை எங்களது கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹலரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர்.